இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் முழுவதுமாக தூய அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசி அவருடைய அந்த அழியாத நாவினால் நமக்காக எப்போதும் இறைவனிடம் மன்றாடி நாம் இந்த மாதத்திலே அதுவும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று வந்து வேண்டி விரும்பி கேட்ட அந்த வரங்களை இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே நம் அனைவருக்கும் கொடுத்திருப்பார். இன்னும் சரி, நமக்காக தொடர்ந்து அந்த அழியா நாவுடைய தூய அந்தோணியார் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று அவருடைய பரிந்துரையை, இன்று அவருடைய பாதுகாப்பை, இன்று அவருடைய அந்த அற்புதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுணர்ந்த நாம் அனைவரும் தூய அந்தோணியார் வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நேற்று இரவு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த காலை பொழுது வரைக்கும் அன்புக்குரியவர்களே, நம் அனைவரையும் எந்த ஒரு தீங்கும் அண்டாதபடிக்கு புடைசூழ நின்று வழி நடத்தி இதோ இந்த வேளையில் உங்கள் பெயரையும் என் பெயரையும் சொல்லி அழைத்து, மகனே மகளே, இந்த 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரம் என்னோடு நீ இருந்து என்னை ஆராதித்து என்னை மகிமைப்படுத்தி என்னை புகழும் போது நான் உனக்கு இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவேன். நான் இன்னும் அதிகமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பேன். நான் இன்னும் அதிகமாய் உன்னுடைய கஷ்டங்கள், துன்ப, துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்விற்கு நான் நிம்மதியை அளிப்பேன் என்று இதோ இந்த வேளையில் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நல்ல ஒரு கணவரை கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். இந்த நல்லதொரு காலை பொழுதை கொடுத்து இந்த வேளையில் நல்லதொரு மழையையும் கொடுத்து ஆசீர்வதித்தமைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, பல்வேறு நபர்கள் நேற்று இரவு இந்த காலை விடியலை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சென்றிருக்கலாம் அல்லது செல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த காலையை அவர்கள் பார்த்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனா உங்களையும் என்னையும் இந்த காலை பொழுதை காண வைத்திருக்கிறார் நம் கடவுள். இந்த காலை பொழுதை காண வைத்ததோடு மட்டுமல்லாமல் நீங்களும் நானும் விரும்பிய சில காரியங்களை எல்லாம் செய்ய வைத்திருக்கிறார் இந்த கடவுள். அந்த காரியங்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காரியங்களில் நாம் முழுமையாக அவருடைய பிரசன்னத்தை காணும்படியாக, அந்த காரியங்களில் நாம் முழுமையாக வெற்றியை காணும்படியாக கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த வேளையில் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து புனிதப்படுத்தும்படியாக, இந்த வேளையில் அந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும்படியாக, இந்த வேளையில் அந்த தூய ஆவியானவர், நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த தூய ஆவியானவர், அந்த கடவுள் நம்மீதும் அசைவாடி, நம்முடைய குடும்பங்களின் மீதும் அசைவாடி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இருளை எல்லாம் மாற்றி ஒளியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பகலையும் இரவையும் பிரித்து ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொல்லி எவ்வாறு ஒளியை படைத்தாரோ அதே போல அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வந்து, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து சாத்தானுடைய எல்லா விதமான தீமைகளையும் விலக்கி, அந்த இருளை எல்லாம் விலக்கி, அந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் விலக்கி நமக்கு ஒளியை கொடுக்கும்படியாக, அந்த ஒளியின் மூலமாக அவருடைய பிரசன்னத்திலே நாம் தொடர்ந்து நடக்கும்படியாக செய்துள்ளபடியாக தூய ஆவியானவரை இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த வேளையில நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லார் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். நீங்கள் செய்கின்ற தொழில்களின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்து தூய ஆவியானவர் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீங்கள் படிக்கின்ற இடங்களிலும் சரி அந்த தூய ஆவியானவர் உடன் இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் எல்லா நேரங்களிலும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இவ்வேளையில் தூய ஆவியானவரை வேண்டி, தூய ஆவியானவரை வரவேற்று, தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை இறங்கி வந்தாடி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நாம் பாட நீங்க பாடலாம். நல்ல ஒரு அருமையான பாடல், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே.
நாம கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வருவோம். திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் நம்ம மீது பொழியப்படுகிறார், நம்மை அபிஷேகம் செய்கிறார். அந்த திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் எழுந்தருளி வந்து நம்முடைய அந்த ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை முழுமையாக கழுவி அவருடைய பாசத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவருடைய பாசத்தினாலே அன்பிற்குரியவர்களே, பேச இயலாத நாம் பேசுகின்றோம், கேட்க முடியாத நாம் கேட்கின்றோம், நடக்க முடியாத நாம் நடக்கின்றோம், பல செயல்களை செய்வதற்கு கை எழுப்ப முடியாத நாம் செய்கின்றோம். நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக, நல்ல ஒரு உள்ளத்தை படைத்தவர்களாக, அன்போடும் பாசத்தோடும் நேர்மையான உள்ளத்தோடும் நாம் வாழ்வதற்கு அந்த தூய ஆவியானவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆவியானவர் எவ்வாறு இறைவன் இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே அவர் அந்த திருமுழுக்கு பெற்று எழுந்தபோது அவர் மீது தோன்றி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி அவரை அபிஷேகம் செய்தாரோ, அதே போல இவ்வேளையில அந்த தூய ஆவியானவர் எழுந்தருளி வந்து நம் ஒவ்வொருவரையும் இதோ என் அன்பார்ந்த மகள், இதோ என் அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யும்படியாக, அவருடைய ஆற்றலினால் நிரப்பும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நான் பாட பாட இந்த வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். பாவத்தை கழுவும் தூய ஆவியானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யாராவது ஏதாவது சூழ்ச்சிகள் செய்து நம்முடைய குடும்பம் நாசமாக போகட்டும் என்று பல்வேறு விதமான தீய காரியங்களை செய்திருக்கலாம். நீங்களும் நானும் வாழக்கூடாது, வளர்ந்துவிடக் கூடாது என்று ஏதாவது தீய காரியங்களை செய்து வைத்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த தூய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் எழுந்தருளி வருகின்ற பொழுது இந்த தூய ஆவியானவருடைய துணையை நாம் கேட்டு அந்த தூய ஆவியானவருடைய துணையை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, அந்த தூய ஆவியானவருடைய துணை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே, அந்த சாத்தான் ஓடி போயிடும். அந்த சாத்தானுடைய செயல்கள் அனைத்தும் உடைந்து போயிடும். அந்த சாத்தானுடைய கட்டுகள் அனைத்தும் தவிர்க்கப்படும். அந்த சாத்தானை இந்த தூய ஆவியானவர் துரத்தி எரிந்து விடுவார். அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லோரும் அவருடைய தாய் போல அன்புல உணர்ந்து இருக்கும்படியாக இப்போது அவரை அழைத்து அந்த தூய ஆவியானவர் நமக்கு தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். தாய் போல் தாங்கும் ஆவியானவரே, என்
நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே. பாகாலை வழிபடுகின்ற ஒரு மனைவியை கட்டிக்கொள்கிறான் ஆகாஷ். அந்த ஆகாஷ் மன்னன் பாகாலை வழிபட்டுக் கொண்டு பிற தெய்வங்களுக்கு பலி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவாக்கினர் செல்கிறார். எத்தனை காலம்தான் இப்படி ஏமாறி போய் இருப்பீர்கள்? எத்தனை காலம்தான் இவ்வாறு நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டிருப்பீர்கள்? பாகால் உண்மையான தெய்வமா அல்லது யாவே உண்மையான தெய்வமா என்று பார்ப்போம். நீங்களும் நானும் ஒரு பலிபீடம் ஏற்பாடு செய்து பலியை படைப்போம். எந்த பலியின் மீது ஆண்டவரின் நெருப்பு இறங்கி வந்து அந்த பலியை சுட்டரிக்கின்றதோ அவர்தான் உண்மையான கடவுள் என்று நீங்களும் நானும் விசுவசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பிற்குரியவர்களே, அந்த மக்கள் எல்லாரும் பாகாலுடைய பொய் இறைவாக்கினர்கள் எல்லாரும் 400 பேருக்கு மேல காலையிலிருந்து மாலை வரை எப்படி எல்லாமோ அடித்து துன்புறுத்திக் கொண்டு தங்களை வளைத்துக் கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆவி அந்த நெருப்பானது அங்கு இறங்கி வரவில்லை, அந்த பலியானது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் எலியா இறைவாக்கினர் உண்மையான கடவுளாகிய யாவேயை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இதோ நீர்தான் உண்மையான கடவுள் என்று இந்த மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக, இந்த மன்னன் விளங்கிக் கொள்ளும்படியாக உங்களுடைய தூய ஆவியானவருடைய நெருப்பை இந்த பலி பொருட்களின் மீது இறங்கி வர செய்தருளும் என்று கையை விரித்து ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு தோளுக்கு செவிசாய்த்து தூய ஆவியானவருடைய நெருப்பை அங்கே இறங்கி வரச் செய்து அந்த பலி பொருட்களை சுட்டு எரிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அந்த தீமையான பாகாலினுடைய பொய் தெய்வங்களை, அந்த பொய் தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அங்கு கொல்லப்படுகின்றார்கள். அன்பிற்குரியவர்கள், அதே போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் எரிந்து போகணுமா? நமக்கு எதிராக இருக்கின்ற தடைகள் எல்லாம் உடைந்து போகணுமா? நம்முடைய உள்ளத்தை வருத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா துன்ப துயரங்களும் கவலைகளும் உடைந்து போகணுமா? அவை எல்லாம் தூய ஆவியானவருடைய நெருப்பினால் எரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வேளையில அந்த தூய ஆவியானவரை நோக்கி ஜெபிப்போம். எவ்வாறு எரியும் நெருப்புதர் வழியாக, அந்த எரியும் நெருப்பு புதர் வழியாக மோசேயிடம் கடவுள் பேசினாரோ அதே போல ஆண்டவர் இப்போது அந்த தூய ஆவியானவருடைய நெருப்பின் வழியாக நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். இவ்வாறு அந்த அப்போஸ்தலர்கள் மீது தூய ஆவியானவர் நெருப்பின் வடிவாக இறங்கி வந்து அவர்களை தன்னுடைய ஆட்களினால் நிரப்பி அவருடைய அச்சத்தை பயத்தை போக்கி அவர்கள் எல்லோ உலகிற்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும்படியாக மறை சாட்சிகளாக மறிக்கும்படியாக செய்தாரோ அதே போல இவ்வேளையில் தூய ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய நெருப்பு இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் புடமிட்டு தூய்மையாக்கி கடவுளுக்கு உகந்த பலியாக நாம் மாற வேண்டும், நம்முடைய குடும்பம் மாற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயாய் எழும்பும் ஆவியானவரே. Oh
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பிற்குரியவர்களே, அனைவரும் அமர்வோம். இன்றைக்கு என்ன உங்களோடு பேசுவது, என்ன கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது அப்படி சொல்லி கொஞ்சம் கடவுளுடைய திருமுனையில உட்கார்ந்து, ஆண்டவரே, நிறைய பேர் நிறைய தாகத்தோடு வந்திருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கவலைகளோடு வந்திருப்பாங்க, நிறைய பேர் உம்முடைய ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வருவார்கள். அதுவும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்திருப்பார்கள். இப்படி வர்றவங்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்றது, எப்படிப்பட்ட செய்தியை நான் கொடுக்கிறது அப்படி சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நாவன்மை கிடையாது, அதிகமாக பேச முடியாது, ஆற்றல் கிடையாது. ஆண்டவரே, ஏதாவது ஒரு செய்தியை கொடுங்க. பலவிதமான செய்திகள் அப்படியே தோன்றுது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமா இயேசு கிறிஸ்து பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்துல எடுத்து சொல்றாரு. இந்த நகரானது மக்கள் எல்லாரும் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யூத மக்கள் எல்லாரும் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நகர் இப்படி இருக்கிறது, இந்த கோவில் நம்முடைய முன்னோர்களால் இப்படி கற்களை, அழகான கற்களை கொண்டு அழகாக செதுக்கப்பட்டு ஒன்றின் மேல் ஒன்று அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு இவ்வளோ அருமையா கட்டியிருக்கிறாங்க, இதை யாராலும் உடைத்து போட முடியாது அப்படி சொல்லி பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில இயேசுநாதர் வந்து சொல்றாரு அவங்கள பார்த்து, ஓ, இதை பத்தி பேசுறீங்களா, இந்த அழகை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களா, இந்த கோவிலுடைய இந்த பெரிய கற்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், கல் ஒன்றின் மேல் ஒன்று இடாதபடிக்கு இவை எல்லாம் உடைந்து போகும். நீங்க எல்லா பக்கத்திலிருந்தும் எதிரிகளால் தாக்கப்படுவீர்கள், இந்த நகர் சூறையாடப்படும், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. அனைவரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 8வது வசனம். பைபிள் வேணா எடுத்துக்கலாம், பக்கத்துல இருக்கு பைபிள், அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, பைபிள் வேணா எடுத்துக்கோங்க. லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை தான் கடவுள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில அப்படியே ஜெபம் செய்து கொண்டிருந்த போது அப்படியே லைட்டா காதுல ஓதுனாரு, காதுல சொன்னாரு, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த மக்கள் எல்லாரும், யூத மக்கள் எல்லாரும், அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல படிச்சீங்கன்னா தெரியும், முதல் அதுல படிங்களேன், 5வது வசனத்துல இருந்து அப்படியே படிங்களேன். 5வது வசனம், லூக்கா நற்செய்தி 21 5வது வசனம். கோவிலை பற்றி யாரு? சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த யூத மக்கள்ல சில பேர் பேசிக் கொண்டிருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னா கோவிலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்னது? அழகான கவின்மிகு கற்களாலும், கவின்மிகு அப்படின்னா நல்ல செதுக்கக்கூடிய, நல்ல வேலை பார்ப்புடைய கூடிய அந்த கற்களாலும், நேர்ச்சை பொருட்களாலும். அப்படின்னா என்னென்ன நேர்ச்சை பொருட்களாம் கொடுத்திருப்பாங்க? தங்கம் கொடுத்திருக்கலாம், வெள்ளி கொடுத்திருந்திருக்கலாம், நல்ல விலையுயர்ந்த பட்டாடைகளை கொடுத்திருந்திருக்கலாம், இப்படி பலவிதமான காரியங்கள் கொடுத்திருப்பாங்க. கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அப்புறம் வருத வார்த்தைகள், அவர்கள் இயேசுவிடம் அது எப்போது நிகழும் அப்படிலாம் கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் கடவுள் பதில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு, நீங்கள் ஏமாறாதபடிக்கு என்ன பண்ணுங்க? பார்த்து கொள்ளுங்க, நீங்க ஏமாறாதபடிக்கு. சரி,
நமக்கு நிறைய நேரங்கள்ல எவையெல்லாம் ஏமாற்றுகிறது, எதெல்லாம் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பிற்குரியவர்களே, நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த வாசகத்துல கேட்டதுதான் கவின்மிகு கற்களும் அப்புறம் நேற்றை பொருட்கள், பொன்னு பொருள், நல்ல பட்டாடைகள், விலை உயர்ந்த மரங்கள், இவை எல்லாமே நம்முடைய கண்ணை கவர்வதாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த பொருட்கள், அழிந்து போகக்கூடிய இந்த பொருட்கள் நம்மை கவர்ந்து இழுத்து நம்மை அவற்றுக்கு அடிமையாக்கி, எப்படி அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ எவ்வளோ அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு அதுல மயங்கி போய் இருந்தார்களோ, அதே போல நம்மளையும் மயக்கி கொண்டிருக்கின்றன. இந்த உலக காரியங்கள், இந்த உலக ஆசைகள், இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்று, இந்த பணத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசை, இந்த பொருட்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசை, அல்லது பல்வேறு விதமான பெண்ணாசையா அல்ல வேறு விதமான ஆசைகளாக இருக்கலாம். இந்த உலக ஆசைகள் அனைத்துமே நம்மை ஏமாற்றக்கூடியதாக, நம்முடைய கருத்துக்களை கவர்ந்து கொண்டு, நம்முடைய எண்ணங்களை கவர்ந்து கொண்டு, நம்முடைய ஆற்றலை கவர்ந்து கொண்டு, இது எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு அவை என்ன பண்ணுது, நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. சமீப காலங்களாக நம்ம செய்தித்தாள்கள்ல தொடர்ந்து வாசிக்க கேட்டுக் கொண்டிருப்போம். ஒரு சில கம்பெனிகள், நீங்க இவ்வளவு கொடுத்தா நாங்க உங்களுக்கு சில பல லட்சங்களாக திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 லட்சம் போடுங்க எங்களுடைய கம்பெனில, நீங்க 3 லட்சம் போடுங்க எங்களுடைய பேங்க்ல, நீங்க இது மாதிரி கொண்டு வந்து போடுங்க, நாங்க உங்களுக்கு இரட்டிப்பாக இன்னும் 3 வருடங்களில் உங்களுக்கு 10 லட்சமா கொடுப்போம், ஒரு வீடும் கொடுப்போம், ஒரு காரும் கொடுப்போம், ஆச்சு பூச்சுன்னு எதையோ சொல்ல நம்மளும் அவற்றினால் கவரப்பட்டு, இல்லையா, 3 லட்சம் நம்மளுக்கு 6 லட்சமா மாறிடும், 10 லட்சமா மாறிடும் அப்படின்னு சொல்லி கவரப்பட்டு எத்தனையோ பேரு, நம்ம எல்லாரும் வாசிக்கிறோமா இல்லையா, எத்தனையோ பேரு தங்களுடைய வாழ்வை இழந்து விட்டார்கள். சில பேரு அந்த ரம்மி சர்க்கிள் என்னமோன்னு சொல்றாங்களே, அதுல போயிட்டு விளையாடி பணத்தை மொத்தமாக இழந்து, தங்களுடைய நிம்மதியை இழந்து, குடும்பத்தில் இருந்த உடைமைகள் எல்லாம் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல வேறு விதமான சீட்டுகள், நகைக்காக சீட்டு, அதற்காக சீட்டு, அப்புறம் வேறு விதமான, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் பணத்தை போடுறேன், அதுல போடுறேன், இதுல போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்கள்ல இந்த தள்ளுபடி ஆஃபர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, தீபாவளி, இப்ப கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் ஆஃபர் சொல்லிட்டு போடுவாங்க 40%, 70%. அது எந்த காலத்து துணியா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதற்கு இன்னும் இலவசமாக அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவை எல்லாம் எதற்காக? நம்மை மூளை செலவை செய்து நம்மை அவர்கள் பால் ஈர்த்து கொள்வதற்காக அவர்கள் பணம் பெற்றுவிட்டு மகிழ்வோடு இருப்பார்கள், நாம் பொருட்களை பெற்றுக் கொள்வோம். ஆனால் அந்த பொருள் எத்தனை நாள் குவாலிட்டியா உழைத்துக் கொண்டிருக்கிறது, அது எத்தனை நாள் உங்களுக்கு எனக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது தெரியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலக காரியங்கள் அனைத்தும் இப்படிதான் இருக்குது, கவின்மிகு காட்சிகளாக. எப்படி அந்த யூதர்கள் சொன்னாங்களோ, சில பேர் சொன்னாங்களோ, இவை எப்படி அழகா இருக்குது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்ம எல்லோருக்கும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்பிற்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம தொடக்க நூல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. கடவுள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார், இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிடாதீங்க, ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்க உண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா சாத்தான் என்ன பண்ணுது, பாம்பின் வடிவில் வந்துட்டு என்ன சொல்லுது, அவள்கிட்ட யாரை பார்த்து சொல்லுது, உங்களை கடவுள் எந்த மரத்தோடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார்ல அப்படின்னு சொல்லுது. இல்ல அவரு இந்த மரத்தினுடைய கனி மட்டும் தான். இல்ல ஏன் இதை நீங்க சாப்பிடணும், இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க, நீங்க கடவுளை போல் ஆவீர்கள், நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள், கடவுளை போல் ஆவீர்கள். அது சொன்ன வார்த்தை, ஏமாற்றக்கூடிய வார்த்தை. சில நேரங்களில் மக்கள் நம்மளை ஏமாத்துவாங்க, நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்லி ஏமாத்துவாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களா மாறிடுவீங்க, நீங்க இப்படி மாறிடுவீங்க, நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்து விடுவீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க அவ்வளவு பணம் கொடுத்தா உங்களுக்கு அவ்வளவு பணம் திருப்பி கொடுத்து உங்களை பெரிய பணக்காரர்களாக்கி விடுவோம், நீங்க பெரிய செல்வ செழிப்பு மிக்கவர்களாக மாறி விடுவீர்கள். இப்படிதான் ஏமாற்றுறாங்க. சாத்தானுடைய செய்கை ஏமாற்றுகின்ற செய்கை. யாரு நம்மளை அதிகமாக ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் சாத்தானிடமிருந்து வந்தவர்கள் அப்படி சொல்லி நான் சொல்ல கிடையாது. யோவான் எழுதிய புத்தகத்துல யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம்
44வது வசனம் எடுத்து படிங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனம். சாத்தானே உங்களுக்கு தந்தை. யாரை பார்த்து சொல்றாங்கன்னா அந்த பொய் புரட்டுகளோடு இருக்கின்ற யூதர்களை, பரிசேயர்களை, சதுசேயர்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், சாத்தானே அவர்களுக்கு தந்தை. அடுத்து, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். நம்மளை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் பொய் புரட்டு கூறுகிறார்களோ, யார் யாரெல்லாம் துரோகம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் சாத்தானினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படி சொல்லி நான் சொல்ல கிடையாது. யோவான் நற்செய்தியாளர் நம் அனைவருக்கும் எடுத்துரைக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். சாத்தானினுடைய பிள்ளைகள் யாரு? ஏமாற்றுவாங்க. சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு? பொய் சொல்லுவாங்க. சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு? நேர்மை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு? நீதியான செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. உங்கள் தந்தையின் ஆசையின்படி நடப்பதே, உங்கள் தந்தையினா அந்த சாத்தானுடைய ஆசையின்படி நடப்பதே அது மாதிரி கெட்டவங்களா இருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. யாரு யாரு கொலையாளி? சாத்தான் ஒரு கொலையாளி. தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. எப்படி தொடக்கம் முதல் கொலையாளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காயின் ஆபேல் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஆபேலினுடைய பலியானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, காயினுடைய பலியானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காயின் யோசிக்கிறான், தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் அவனை கொன்று போடுகிறான். அவன் கோபத்தோடு இருக்கும் போதே, காயின் ஆபேல் மீது கோபத்தோடு இருக்கும் போதே கடவுள் சொல்லுகிறார், டேய் உனக்கு நீ ஏன் பொறாமப்படுற, நீ ஏன் கோபப்படுற? நீ கோபப்பட்டீங்கன்னா சாவு உன்னுடைய வீட்டு வாயிலில் படுத்துக் கொண்டிருக்கிறது. சாத்தா உன்னுடைய வாயில படுத்திருக்கிறான், உன்னை கவிக்கொள்ள போறான். நீ கோபப்படாத, பொறாமப்படாத அப்படின்னு சொல்லி கடவுள் எச்சரிக்கிறார். ஆனா அதை காயின் கேட்கவில்லை, அதை உதாசீனப்படுத்த விடுகிறான். போய் என்ன பண்றான்? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனையே அவன் கொன்று போட்டுகின்றான். தொடக்க முதலே சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அவன் ஒரு கொலையாளியா இருக்கான். நிலையான வாழ்வு பெற்றிருந்த ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுளை முகமுகமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் நிலை வாழ்வை பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ பாவம் செய்த பிற்பாடு, இந்த சாத்தானினுடைய சூழ்ச்சியினால் பாவம் செய்த பிற்பாடு நிலை வாழ்வை இழந்து போய் அதற்கு பிற்பாடுதான் சாவு அங்க உள்ள வருது. அவங்க கீழ்ப்படியாமையினால் பாவத்தை செய்த பிற்பாடு சாவு அங்க உள்ள வருது. அப்ப என்ன பண்றான்? வாழ்வை அவன் கொன்று போடுகிறான். யாரு கொன்று போடுறது? நம்ம வாழ்வை இழக்க வைப்பது யாரு? நம்மை கொலை செய்வது யாரு அப்படி சொல்லி பார்த்தா இந்த சாத்தான் தான். இந்த சாத்தான் தொடக்கம் முதல் கொலையாளியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனிடம் உண்மை இல்லை இல்லையா? சாத்தான்கிட்ட உண்மை கிடையாது. நம்ம எதிர்பார்க்க முடியாது. சாத்தான்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது. எப்படி ஏவாளையும் அந்த ஆதாமையும் ஏமாத்துச்சோ, காயின அவனுடைய பொறாமை குணத்தினால அவனை தடுமாற வச்சுச்சோ, அதே போல பல்வேறு நபர்களை பார்க்கிறோம். சிம்சோனு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார், நசீர் என்று அழைக்கப்படுகிறார். அவரை போல வலிமை வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது. பெலிஸ்தியர்களிடமிருந்து இஸ்ரேலர்களை அவர் விடுவிப்பவராக இருக்கிறார். வெறும் தாடை. எதனுடைய தாடை? தாடை எலும்பை கொண்டு 3000 பேரை கொள்றாரு. எந்த தாடை? ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு பலம் வாய்ந்த பெலிஸ்தியர்களுடைய 3000 பேர் எதிரிகளை கொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகுது? அவரு சூழ்ச்சியில் சிக்குகிறார். ஒரு பெண்ணின் மீது தவறான ஒரு ஆசை. அந்த ஆசையினால அவரிடமிருந்த தூய ஆவி போய்விடுகிறது, அவரிடமிருந்த பலம் போய்விடுகிறது, அவரிடமிருந்த ஆற்றல் போய்விடுகின்றது. அந்த பெண்ணின் வழியாக இவரை ஏமாற்றிய அந்த சாத்தான் அவரை ஏமாத்தது. அதே போல இன்னும் பல பேரை பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தாவீதை ஏமாத்தது. அதே போல அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை ஏமாத்தது. போய் அவரை சீண்டி பாக்குது. 30 வெள்ளிக்காசு, உனக்கு அந்த காசு கிடைக்கும், நீ சந்தோஷமா காசு வாங்கிட்டு போலாம். காசை வைத்து ஏமாற்றுகிறது, பெண்ணை வைத்து ஏமாற்றுகிறது, பொருட்களை வைத்து ஏமாற்றுகிறது. ஆகாஷ் என்ற அந்த மன்னன் போல இஸ்ரேல் மன்னன் ஒருத்தன் இருக்கிறான். இஸ்ரேல் மன்னன் தன்னுடைய அருகாமையில் இருக்கின்ற வேறு ஒருத்தருடைய அந்த நிலத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய மனைவி அவனை கொன்று போட்டுவிட்டு இவன் அந்த நிலத்தை உடைமையாக்கி கொள்கிறாள். இப்படி சாத்தான் அந்த பொருட்களின் மூலமாக, பல்வேறு விதமான ஆசைகளின் மூலமாக, பல்வேறு விதமான தீய நாட்டங்களின் மூலமாக, அவன்கிட்ட உண்மை கிடையாதுங்க, அவன் ஏமாத்துவாங்க நம்மள்ட்ட. நிறைய நேரங்கள் நம்மள்ட்ட சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சு கொண்டு இருப்போம். சில நேரங்களில் இந்த ஆசையை கொடுப்பான். அதுவும் முக்கியமா பொருளாசையை கொடுப்பான்.
இன்னும் சேரு, இன்னும் சேரு, இன்னும் பத்தாது, இப்படி எல்லாம் பார்த்து சேர்த்தா உன்னால முடியாது, இன்னும் பொய் சொல்லு, இன்னும் புரட்டுக்கள் சொல்லு, உன் தம்பியை ஏமாத்து, உன் அண்ணனை ஏமாத்து, உன் அக்காவை ஏமாத்து, உன் தங்கச்சியை ஏமாத்து, உங்க அப்பாவை கொண்டு போடு. நிறைய பேர் இப்பெல்லாம் படிக்கிறோம், நம்ம செய்திகளை வாசிக்கிறோம். அப்பா சொத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவை கொண்டு போடுகின்ற மகன்கள். அதே போல சொத்து தகராறுனால ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கொலைகள். சகோதரி சகோதரனோடு பேசாமல் பல வருடங்களாக அவர்களை விட்டு விலகி இருக்கின்ற கூடிய ஒரு சூழல். சாத்தான் எப்படி எல்லாம் ஏமாத்துறான் பாத்தீங்களா? அவன்கிட்ட உண்மை கிடையாது. அவன் தொடக்கம் முதலே ஒரு கொலையாளியாக இருக்கிறான். அவனிடம் உண்மை கிடையாது. அப்புறம் என்ன நடக்குது? அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. சாத்தான் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அதுவும் முக்கியமா யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுளுடைய மக்களாக இருக்கின்ற நமக்கு தான் கொடுப்பான். கடவுளை நீங்களும் நானும் தேடிக்கொள்கின்ற பொழுது, கடவுளுக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாக வருகிற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கின்ற பொழுதுதான் இன்னும் மோசமா சோதனைகளை கொடுத்து கொண்டிருப்பான். ஏன் அவங்க எல்லாம் அது மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணி சொத்து சேர்க்கலையா? அவங்க எல்லாம் 5000 கோடி 3000 கோடின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? அந்த பென்ஸ் காரெல்லாம் அவங்கள்ட்ட இல்லையா? அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாவது வந்துருச்சா என்ன? இல்ல அவங்களுக்கு தான் ஏதாவது வந்துருச்சா என்ன? நீ மட்டும் ஏன் உண்மையோட இருக்கிற? நீ மட்டும் ஏன் நேர்மையோட இருக்கிற? நீ மட்டும் ஏன் பாசத்தோட இருக்கிற? நீ மட்டும் ஏன் அன்போட இருக்கிற? அதெல்லாம் விட்டு சண்டை போடு, கொலை செய்யி, எல்லா பாவத்தையும் செய்யி அப்படி சொல்லி இந்த சாத்தான் சில நேரங்கள்ல ஆசைகள் மூலமாக நம்மை தூண்டும். சில நேரங்கள்ல ஆசைகள் மூலமாக தூண்டும். அதுகிட்ட உண்மை கிடையாதுங்க, மறந்துடாதீங்க. அதுகிட்ட உண்மை கிடையாது. சாத்தான்ட்ட அது தொடக்கம் முதலே கொலையாளியா இருக்குது. நீங்களும் நானும் சாகணும், நீங்களும் நானும் வாழ்வு அடைய கூடாது அப்படிங்கிறது தான் சாத்தானினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனா கடவுள் விரும்புகிறார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடவுளின் உரிமை குடிமக்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த சாத்தானை வென்றவர்களாக, இந்த உலக ஆசைகளை வென்றவர்களாக நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக, மகனாக மகளாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களை எல்லோரையும் நான் சகோதர சகோதரிகள் என்றேன். உங்கள் எல்லோரையும் நான் சகோதர சகோதரிகள் என்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம எல்லாரும் யாரு? நாம எல்லோரும் யாரு? சகோதர சகோதரிகள். நீங்களும் நானும் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு தங்கையா, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் இறை தன்மையில் விளங்க வேண்டும், நிறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிதான் கடவுள் விரும்புவது அதுதான். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கவுமே நான் இந்த உலகிற்கு வந்தேன். அன்பிற்குரியவர்களே, நான் தான் உண்மை, நான் தான் வாழ்வு, நான் தான் ஒளி, சத்தியம் அப்படி சொல்றார் கடவுள். நானே ஒளி, நானே வாழ்வு, நானே உண்மை. இந்த உண்மையை பற்றி கொள்கின்ற பொழுது சாத்தான் பொய் சொல்லுவான். சாத்தான் பொய், அவன்கிட்ட உண்மை கிடையாது. அவன் கொலையாளி. ஆனா இவரு கொலை செய்யப்பட்டவர். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்டதன் மூலமாக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தியதன் மூலமாக, தன்னுடைய இரத்தத்தை பாவ கழுவாயாக பலி பொருளாக கொடுத்ததன் மூலமாக நமக்கு நிறைவாழ்வை, நிலையான வாழ்வை பெற்றுக் கொடுத்தவர். இவற்றை தான் உண்மை இருக்குது. அப்போ இந்த உண்மையை நீங்களும் நானும் தேடி வருகின்ற பொழுது, இந்த உண்மையை நாடி வருகின்ற பொழுது நிறைவாக நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. அன்பிற்குரியவர்களே, இப்போ நம்ம அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். கலங்காதே என் நெஞ்சுமே அப்படிங்கிற அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் தானே? கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தரேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க. கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே.
அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருக்கும். நிறைய நேரங்கள்ல சாத்தான் நம்முடைய உள்ளத்தை ஒரு நிம்மதியா இருக்க விடாம, ஒரு சந்தோஷமா இருக்க விடாம, எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்மள முன்னேற விடாம, சில பலவிதமான ஆசைகளை காட்டி, இந்த படத்தை பாரு, இந்த போனை எடுத்து நோண்டு, இந்த கடைக்கு போய் இதை எடுத்து வாங்கி குடி, இதோ இந்த இடத்துக்கு போய் இந்த பெண்ணை பாரு, இதோ இந்த இடத்துக்கு போய் இந்த ஆணை பாரு, இதோ இந்த இடத்துல போயிட்டு இப்படி இந்த சொத்து இருக்குது, நீ அதை பறித்துக்கொள், உன் சகோதர சகோதரியை நீ மதிக்காம வாழ்ந்து விடு, நீ கடவுளுக்கு அருகாமையில் போகவே போகாத, தூரமாவே இருந்து கொள் அப்படி சொல்லி சில நேரங்கள்ல இந்த சாத்தான் நம்மை ஏமாற்றி நம்முடைய உள்ளத்தை கலங்க வைத்து, நம்முடைய எண்ணங்களை கலங்கடித்து, நாம் நேர்மையான பாதையில் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கலாம். இந்த வேளையில நாம கலங்காம, அஞ்சாம, ஒவ்வொரு முறையும் கடவுள் சொல்றாரு, அஞ்சாதே மகனே, கலங்காதே மகனே அப்படி சொல்லி ஏறக்குறைய 365 முறை நாம் திருவிழியத்திலே வாசிக்க கேட்கிறோம். அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொல்லி கடவுள் 365 முறை, ஒவ்வொரு நாளும், வருஷத்துல 365 நாளும் கடவுள் சொல்றாரு, மகனே மகளே, எதுக்கும் பயப்படாத, எதுக்கும் அஞ்சாத, எதுக்கும் திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் உள்ளம் கலக்கப்பட வேண்டாம், உன் எண்ணங்கள் கலக்கப்பட வேண்டாம், நீ அந்த துன்பங்களை நினைத்து கலங்கி போய் இருக்க வேண்டாம். பேதுரு எழுதிய திருமுகம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்படியே 7-8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கிறோம். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அப்படி சொல்லி புனித பேதுரு சொல்றார். யாரு? கடவுள் நம்ம மீது கவலை கொண்டுள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் கவலைகள் நம்முடைய கலக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய நிம்மதியை பறித்துக் கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில கலங்காம, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று கலங்காதே என் நெஞ்சே என்று நம்முடைய நெஞ்சை தொட்டு நாம் பாடுவோம். நம்ம பாடி கடவுளை ஆராதிப்போம். கலங்காதே
கடவுள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த வேளையில மன்றாடுவோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்முடைய அச்சத்தை கலக்கத்தை எல்லாம் நீக்கி நம்முடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய குடும்பத்தில் முழுமையான அமைதி தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது நான் அவற்றை கொடுப்பேன் என்று சொன்ன கடவுள் அதே போல சொல்றாரு, நீங்க கேட்கிறீங்களா, விசுவாசத்தோடு கேட்கிறீர்களே, அவை எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள் என்று நீங்கள் நம்புங்க. நீங்க கேட்டது அனைத்தையும் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்க, நான் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பேன் அப்படி சொல்லி சொல்றாரு. நாம் கேட்டவை அனைத்தும் பெற்றுவிட்டோம். அனைவரும் முழங்கால் படியிட்டு ஆசிய கீதத்தை பாடுவோம். ஆட்சி செய்த